கடைசியா நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் முடிக்க வேண்டிய காரியங்கள் எத்தனையோ இருக்கு. எங்க அம்மாவை நான் காப்பாத்தாம செத்துட்டான். அப்புறம் என் ஆத்மா சாந்தி அடையாது. நீதான் எப்படியாவது என்ன காப்பாத்தணும். வேற யாராலையும் என்ன காப்பாத்த முடியாது. என் ஆள் செஞ்ச வேலைகளை செய்யறதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக தான் இந்த வேலையெல்லாம் என் கையில செய்ய வைக்கிறேன்னு எனக்கு தெரியும். இல்லைன்னா நான் எதுக்கு இதெல்லாம் செய்ய போறேன்? எதுவே வேணா இருக்கட்டும், பட் அவங்க நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். என் ஆள் வேலை செஞ்ச கோவிலுக்கு வந்திருக்கேன். அவ செஞ்ச வேலையெல்லாம் நான் செய்ய போறேன். இந்த சாக்கில நான் அவளை ஞாபகம் படுத்திப்பேன். அது போதும் எனக்கு. அபசகுணம் ருத்ரா. உன்னோட இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். என் மொத்த வாழ்க்கையும் உன் காலடியில சமர்ப்பிக்கிறேன். உன்னை என் உயிருக்கும் அதிகமா நான் நேசிப்பேன். நான் பூஜிப்பேன். இனி நீதான் எனக்கு எல்லாமே. இனி எனக்கு வாழ்க்கையே நீதான். எனக்கு எல்லாமே நீதான். அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரகச் சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி. யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும். புரிஞ்சுதா? சரிங்க. போ. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது. என்ன சொன்னாலும் நம்புதுங்க.